லாஸ்ட் 3-4 மந்த்ஸாக மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பெரிய அட்வைசர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட கோல்டு போர்ட்ஃபோலியோவை குறைச்சிட்டே வராங்க. போன 2-3 இயர்ஸ் இல்லை லாஸ்ட் 1 இயர் மாதிரி 2026 நடக்கும்னு நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கோல்டுன்னு சொல்லு. This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A2B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும். என்ன இருந்தாலும் தங்கம் ஒன்றும் டிப்ரிஷியேட் ஆகாது, வச்சா எனக்கு காசு கிடைக்கும், இருக்கட்டும். அண்ட் நம்ம தங்கம் வாங்குற மெயின் ரீசன் எல்லாரும் சொல்கிறது இல்லை படத்தில் பார்த்ததெல்லாம் இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங். அவசரத்துக்கு வச்சிங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங்காக அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நாங்கள் யாருமே வாங்க வேணாம்னு சொல்ல, வாங்குங்க. இப்போ ஏறினதுனால இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வாங்காதீங்க. நான் இப்போ இவர்கிட்ட செல் பண்ணுறேன், இவர் 10 வருஷம் வச்சுருக்காருன்னா அதுலேருந்து 9 மடங்கு ஏறும், 1 லட்சம் ஏறினா ஏறாது. ஸோ அதே மாதிரி தான் தங்கமும். இந்த ரேலி வந்து திருப்பி சஸ்டெயின் ஆகிறது கஷ்டம். 10% வந்து ரியாலிட்டி, அதுக்கு மேலே வந்து ரொம்ப ப்ராபபிலிட்டி தான், அது ரிஸ்க்கு தான். இப்போது 12,000 தாண்டி இருக்கிறது கண்டிப்பாக 10,000 ரூபாய் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சதில் நான் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களோட முதலீடை ஸ்டார்ட் பண்ணிட்டு இருக்கலாமா தங்கம் வெளியில்? ஆல்மோஸ்ட் 80% CAGRன்னு பார்க்குறோம். கோல்டு இந்த 1 இயர் ஜான் டு டிசம்பர் வந்துட்டோம், 1 இயரில் கொடுத்துருக்கு. ஸோ எந்த ஒரு அசட் கிளாஸும் இந்த அளவுக்கு கண்டினியூஸாக கொடுத்தது கிடையாது. அந்த ஒரு டேட்டா இதில் தான் நம்ம பேசுகிறோம். அண்டு கொடுத்தா நல்லது, பட் இந்த அளவுக்கு ஏறிச்சுன்னா அந்த அளவுக்கு பெரிய ஃபால் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி இந்த வருஷம் ட்ரம்ப் வந்ததுனால அன்சர்டனிட்டிஸ் எல்லாமே, என்ன கேட்டிங்கன்னா அவர் ஒருத்தர் தான் எவ்வளோ பெரிய இதுக்கும் மூல காரணின்னு நான் சொல்லுவேன். இதில் ஒரு டெக்னிக்கலாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண வரேன். 1980 போனதுக்கப்புறம் 2011 தான் 1980 ப்ரைஸ் வந்து தங்கம் திருப்பி டச் பண்ணிச்சு. ஒரு 28 வருஷங்களுக்கு வந்து தங்கத்தில் பெரிய ரேட்டு கிடையாது. தங்கம் வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி ஒரு மடங்குக்கு மேலே தான் வந்து வளர்ந்துருக்கு. திருப்பி இது மேலே போகும், உடனடியாக இது நடக்காது. இப்போ வந்து ஒரு பீக் கிளைமேக்ஸில் வந்து இப்போ இருக்குது. அதனால் வந்து எந்த அசட்டையுமே சேஸ் பண்ணி வாங்கினா நம்ம வந்து மாட்டிப்போம். வணக்கம் சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். ஸோ நீங்கள் எல்லாருமே சோஷியல் மீடியாவில் பார்த்துருப்பீங்க. இப்போது வரலாற்றில் முதல் முறையாக தங்கம் வந்து 1 லட்சம் ரூபாய் அப்படிங்கிற ஒரு மார்க்கை வந்திருக்கு. ஸோ அதுலேருந்தே நம்ம வந்து ஸ்டார்ட் பண்ணலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வருஷம் எண்டில் மட்டும் இல்லை, இந்த வருஷம் ஃபுல்லாகவே நம்ம நிறைய தங்கம் வெள்ளி பற்றி பேசிகிட்டே இருந்தோம். ஃபினான்ஷியல் எக்ஸ்பர்ட்ஸாக எல்லாரும் சொல்கிறது என்னென்னா, இதை போய் துரத்தாதீங்க அப்படின்னு நீங்கள் சொன்னாலும் இங்கே நடக்கிறது அப்படிங்கிறது அதனுடைய விலை உயர்ந்துக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இந்த வருஷம் தங்கம் வெள்ளி இந்த அளவுக்கு உயர்ந்ததுக்கான காரணம் என்ன? உயர்ந்ததுக்கு காரணம் வந்து பார்த்திங்கன்னா, ஒரு அசட் வந்து ரொம்ப வருஷமாக ஏறாமல் இருந்தால் அது கண்டிப்பாக அடுத்த ஃபியூ இயர்ஸ்க்கு வந்து போகும். 2011 2022 இந்த காலகட்டத்தில் வந்து பார்த்திங்கன்னா தங்கத்தில் வந்து பெருசான ரேலி இல்லை. 2011 இன் டேர்ம்ஸ் ஆஃப் டாலர் டேர்ம்ஸ் நான் சொல்கிறேன். நான் 11 22 இந்த 11 ஈவன் 2023 நம்ம எடுத்துக்கலாம். ஸோ இந்த 12 வருஷ காலகட்டத்தில் தங்கத்தில் பெரிய மாறுதுனா ஸோ $1,800 அந்த ரேஞ்சில் தான் வந்து 2023 பாட்டம் ஆயிருந்தது. ஸோ $1,800 கிட்டத்தட்ட $4,400 வந்து இப்போ வந்து நான் ஸ்டாப் ரேலி. அது காரணம் 12 வருஷம் வந்து ரேலி இல்லாதனால. கொஞ்சம் டீப்பாக கொஞ்சம் பேக் போனோம் அப்படின்னு சொன்னால் 1970 $35 இருந்தது ஒரு அவுன்ஸு. $35 $100 வந்து மேலே ட்ராவல் ஆச்சு 4 இயர்ஸில். ஸோ வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு 6 மடங்கு ரிட்டர்னை வந்து தங்க கொடுத்தது. அப்புறம் ஒரு 2 இயர்ஸ்க்கு வந்து டவுன் ட்ரெண்டு. எகெயின் வந்து $100 $900 வந்து போச்சு. அது 76 80 4 வருஷத்தில். ஸோ வந்து 8 மடங்கு வளருது. முதல்ல 6 மடங்கு, அடுத்தது 8 மடங்கு. 1980 போனதுக்கப்புறம் அதுக்கப்புறம் 2011 தான் 1980 ப்ரைஸ் வந்து தங்கம் திருப்பி டச் பண்ணிச்சு. கிட்டத்தட்ட ஒரு 28 வருஷங்களுக்கு வந்து தங்கத்தில் பெரிய ரேட்டு கிடையாது. நடுவில் வந்து 2009-10 காலகட்டத்தில் வந்து ஒரு பாட்டம் ஃபார்ம் ஆச்சு. அந்த ப்ரைஸ்லேருந்து நம்ம இப்போ பார்க்கும்போது பார்த்தோம்னா தங்கம் வந்து இப்போ கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா நான் சொன்ன மாதிரி 1800 2023 இப்போ 4400. ஸோ ஒரு மடங்குக்கு மேலே தான் வந்து வளர்ந்துருக்கு. அதனால் வந்து திருப்பி இது மேலே போகும், உடனடியாக இது நடக்காது. இப்போ வந்து ஒரு பீக் கிளைமேக்ஸில் வந்து இப்போ இருக்குது. அதனால் வந்து எந்த அசட்டையுமே சேஸ் பண்ணி வாங்கினா நம்ம வந்து மாட்டிப்போம். இதுக்கு உதாரணத்துக்கு வந்து நம்ம சொல்கிறோம், ஒரு ஓடுற ட்ரெயினில் ஏறினா அடிபடும். ஸோ நிற்கிற ட்ரெயினில் ஏறினா தான் நமக்கு வந்து சேஃபு. ஸோ அந்த ரேலி வந்து இப்போ ஆல்ரெடி முடிஞ்சு கிளைமேக்ஸில் இப்போ இருக்குது. ஸோ அதனால் திருப்பி வந்து என்னுடைய கணிப்பு வந்து நம்ம ஆகஸ்ட் மாதம் இன்டர்வியூவில் சொல்லியிருந்தேன். அப்போ 10% வந்து ஃபால் ஆச்சு. இது பெரும்பாலும் நான் நம்புகிறேன். நான் $3,500 வரும் அப்படின்னு நான் எதிர்பார்க்குறேன். ஸோ $3,000 வந்ததுன்னு சொன்னால் நம்ம திருப்பி வந்து என்டர் பண்ணுறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கும். ஸோ 4,400 மேலே தான் வந்து அடுத்த புல் ரேலி. ஸோ இப்போதைக்கு வந்து கிடையாது. வெள்ளி வந்து $63 இருக்குது. திருப்பி இங்கேருந்து $55 வந்து போகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு.
என்னதான் விலையேற்றம் அப்படிங்கிறது இருந்தாலும் இந்த விலை குறையும் அப்படிங்கிறது தான் நீங்கள் வந்து சொல்லியிருக்கீங்க. சரி, இது வந்து நம்ம ஒரு தங்கம் விலை எப்போ இந்த மாதிரி அபரிமிதமாக உயர ஆரம்பிச்சதோ அப்போலேருந்து நம்ம இந்த விஷயம் அப்படிங்கிறத நம்ம வச்சுட்டு தான் இருக்கோம். ஆனாலும் ஒரு பக்கம் பார்த்தா விலை வந்து ஏறிக்கிட்டே தான் இருக்குது. ஸோ இதை எப்படி வந்து நம்ம இதை பார்த்துக்கிட்டே இருக்க முடியல இல்லையா? என்னதான் வந்து நம்ம ப்ரெடிக்ஷன்ஸ் அப்படிங்கிறத கேட்டாலும் ஒரு பக்கம் அந்த விலையேற்றம் அப்படிங்கிறது இருந்துட்டு தானே இருக்குது. எப்படி நம்புறது? ரியல் எஸ்டேட்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு அந்த ஏர்போர்ட் வரப்போகுதுன்னு சொன்ன உடனே எல்லோரும் ஆல்ரெடி அந்த நியூ ஸ்டாக் வந்தோடனே எல்லாம் வாங்கி போட்டு ஏற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. யாரெல்லாம் லாஸ்ட் 2-3 இயர்ஸாக போய் வாங்குறாங்களோ ஏறின ப்ரைஸில் வாங்குறாங்க. அண்ட் இன்னும் அரவுண்டு இப்போ அண்ணா நகர்லாம் முடிஞ்சு போச்சு, இப்போ வாங்கினா வேஸ்ட்டுன்னு எல்லோரும் தெரியும். பட் ஆனால் அந்த பெருங்கலுத்தூர் ஒரு ஸ்டேஜ் தாண்டி சென்னையில் ஒரு நெக்ஸ்ட் ஸ்டேஜ் போக போக அது முன்னாடியே வாங்கினா ஓகே. ஒரு 5 இயர்ஸ் ஆகிடுச்சு, 3 இயர்ஸ் ஆகிடுச்சு, இந்த ஸ்டேஷன் வருது, இந்த ஹைவேஸ் வருதுன்னு தெரிஞ்ச பிறகு வாங்கினீங்கன்னா ப்ரைஸ்டன் தான் வாங்குறீங்க. அப்போ வந்து அந்த நீங்கள் வாங்கின ப்ரைஸை தாண்டி ஏறணுன்னா யூ ஷுட் வெயிட் ஃபார் அனதர் இன்னொரு 5-10 வருஷம் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ சார் சொன்னது வந்து அதே மாதிரி தான். இப்போ வாங்குறதுனா குறையிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அப்போ நம்ம என்ன சொல்லுவோம், என்ன இருந்தாலும் தங்கம் ஒன்றும் டிப்ரிஷியேட் ஆகாது, வச்சா எனக்கு காசு கிடைக்கும், இருக்கட்டும். அண்ட் நம்ம தங்கம் வாங்குற மெயின் ரீசன் எல்லோரும் சொல்கிறது இல்லை படத்தில் பார்த்ததெல்லாம் அவசரத்துக்கு வச்சா நமக்கு உதவும். நம்மளும் அதான் சொல்கிறோம், இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங் அவசரத்துக்கு வச்சிங்கன்னா இன்ஃப்ளேஷன் ஹெட்ஜிங்காக அது கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் நாங்கள் யாருமே வாங்க வேணாம்னு சொல்ல, வாங்குங்க. இப்போ ஏறினதுனால இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வாங்காதீங்க. இப்போ ஒரு மேரேஜ் ஃபங்க்ஷனு, வீட்டில் ஃபங்க்ஷனு, தங்கம் வந்து பார்ட் அண்ட் பார்சல் ஆஃப் அவர் லைஃப். த்ரூ அவுட் த ஒரு பிறந்ததுலேருந்து இறக்குற வரைக்கும் ஏதோ ஒரு நல்ல விஷயம்னா தங்கம் வாங்கிட்டு தான் இருக்கும். அதை யாருமே ஸ்டாப் பண்ணுங்கன்னு சொல்ல. இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் நிறைய பேர் வந்து தங்கம் வாங்கலாமான்னு இப்போ கேட்குறதுனால கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள். சார் சொன்ன மாதிரி கொஞ்சம் குறையட்டும். குறைஞ்ச பிறகு வாங்கினீங்கன்னா அடுத்த 5 to 10 இயர்ஸ் இப்போத்துலேருந்தே எஸ்ஐபி மெத்தடில் வாங்கலாமான்னா மேபி கோல்டு எஸ்ஐபியா, கோல்டு ஃபண்ட் எஸ்ஐபியா, இல்லை கோல்டு பீஸா கொஞ்சம் கொஞ்சமாக ட்ரை பண்ணலாம். பட் இன்வெஸ்ட்மெண்ட்டில் லம்சம் போடுறீங்க அதெல்லாம்னா பெட்டர் டு வெயிட் அண்ட் இன்வெஸ்ட்ன்னு தான் சொல்லுவேன். அதாவது இந்த விலை ஏற்றம் அப்படிங்கிறத பார்த்து இப்போ போய் ஒரு ஷார்ட் டேர்மாக ஒரு கெயினுக்காக முதலீடு பண்ணாதீங்க அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ நம்ம பார்க்குறது வந்து 1 லட்சம் அப்படிங்கிற ப்ரைஸை வந்து வந்துருச்சு. இது ரொம்ப நாளாக சொல்லிட்டே இருந்தோம், 1 லட்சம் எப்போ வேணால் வரப்போகுது அப்படின்னு. ஸோ இந்த ஏற்றம் எங்கே போய் நிற்கும் அப்படின்னு நம்ம இப்போ பாருங்கள், 1 லட்ச ரூபாய் ஆகிடுச்சு. 10% வளரணும் அப்படின்னா 1,10,000 ஆகும். ஒரு 10,000 ரூபாய் இருக்கக்கூடிய ஒரு அசெட்டு 2,000 ரூபாய் ஏறிச்சுன்னா 20% வளர்ச்சி, ஓகேவா? அது பாசிபிலிட்டிஸு. ஆனால் 1 லட்சம் இருக்கிறது வந்து 20,000 ஏறினா தான் உங்களுக்கு வந்து 20% வந்து கிடைக்க போகுது. அதுக்கு வந்து வாய்ப்புகள் கிடையாது. இது எல்லா செட்டுக்குமே வந்து பொருந்தும். 100 ரூபா சதுரடிக்கு இடம் ரியல் எஸ்டேட்டில் வாங்குறாங்க, 10 வருஷம் ஹோல்டு பண்ணுறாங்க அப்படின்னா 1000 ரூபாய் ஆகிடுது அப்படின்னா 9 மடங்கு வளர்ந்துருக்குன்னு சொல்லலாம். ஸோ அடுத்தது வந்து 1000 ரூபாய்க்கு நீங்கள் விற்கிறீங்க, நான் வாங்குறேன்னு வச்சுப்போம். நான் ஒரு 10 வருஷம் வச்சுருக்கிறேன் அப்படின்னா 1000 ரூபாங்கிறது 10,000 கூட ஆகிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. ஆனால் 10,000க்கு வந்து நான் இப்போ இவர்கிட்ட செல் பண்ணுறேன், இவர் 10 வருஷம் வச்சுருக்காருன்னா அதுலேருந்து 9 மடங்கு ஏறும். 1 லட்சம் ஏறினா ஏறாது. ஸோ அதே மாதிரி தான் தங்கமும் இந்த ரேலி வந்து திருப்பி சஸ்டெயின் ஆகிறது கஷ்டம். 10% வந்து ரியாலிட்டி, அதுக்கு மேலே வந்து ரொம்ப ப்ராபபிலிட்டி தான், அது ரிஸ்க்கு தான். ஸோ 2025 நம்ம அதிகமாக பேசுனது வந்து பர்சன்டேஜ் வைஸ் தங்கமும் வெள்ளியும் தான் வந்து அதிகமாக கொடுத்துருக்கு. நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது 2026 அதே ட்ரெண்டு தொடராது அப்படின்னு சொல்கிறீங்க, அதை எடுத்துக்கலாம். ஆமாம், கண்டிப்பாக. ஆல்மோஸ்ட் 80% CAGRன்னு பார்க்குறோம். கோல்டு இந்த 1 இயர் ஜான் டு டிசம்பர் வந்துட்டோம், 1 இயரில் கொடுத்துருக்கு. ஸோ எந்த ஒரு அசட் கிளாஸும் இந்த அளவுக்கு கண்டினியூஸாக கொடுத்தது கிடையாது. அந்த ஒரு டேட்டா இதில் தான் நம்ம பேசுகிறோம். அண்டு கொடுத்தா நல்லது, பட் இந்த அளவுக்கு ஏறிச்சுன்னா அந்த அளவுக்கு பெரிய ஃபால் இருக்கும். அண்ட் கண்டிப்பாக வந்து இதே மாதிரி இந்த வருஷம் ட்ரம்ப் வந்ததுனால அன்சர்டனிட்டிஸ் எல்லாமே என்ன கேட்டிங்கன்னா அவர் ஒருத்தர் தான் எவ்வளோ பெரிய இதுக்கும் மூல காரணின்னு நான் சொல்லுவேன். ஏன்னா ஜியோ பொலிட்டிக்கல் டென்ஷன்லேருந்து எல்லா விஷயத்துலையும் பேசிகிட்டு இருக்காரு. அண்ட் அப்போ வந்து அன்சர்டனிட்டி இருக்கும்போது கண்டிப்பாக கோல்டு பக்கம் போகணுன்றது எழுதப்படாத விதி மாதிரி நம்ம பேசிக்கிட்டே இருப்போம். ஸோ அந்த அன்சர்டனிட்டி ரொம்பவே அதிகமாக இந்த 2025 இருந்துச்சு. 2026 அது எல்லாம் குறைஞ்சது, டாலர் ஸ்ட்ரென்தன் ஆச்சு, நிறைய ஃபேக்டர்ஸ் எதெல்லாம் இப்போ நெகட்டிவாக சொல்கிறோமோ அதெல்லாம் பாசிட்டிவாக மாறுச்சுன்னா, ஏன்னா வித்தின் அ மந்த் ஒரு ஸோ எல்லாமே மாறுச்சுன்னா இதே அளவுக்கு ரேலி இருக்காது. ரேலி இருக்கலாம். அண்ட் அகெயின் கோல்ட்மேன் சாக்ஸ் எல்லாருமே இன்வெஸ்ட்கோ ஃபண்ட் மேனேஜர் சொல்கிறதும் நெக்ஸ்ட் இயர் அண்ட்குள்ளே இங்கேருந்து $4,900 நெக்ஸ்ட் ஒரு 15 to 30% ரேலி. யூஸ்வலாக 12 to 15% ஸ்டாக் மார்க்கெட்டில் இல்லை ஏர்னிங்ஸ் ப்ரெடிக்ஷன் அப்படி தான் கம்பெனிஸ் கொடுப்பாங்க. கொடுக்குற ப்ரெடிக்ஷனே பார்த்தீங்கன்னா 15 to 30%. ஏன்னா இந்த 2025 நடந்தது கோல்ட்மேன் சாக் ஃபஸ்ட்டு ஜான் ஃபெப்ரில் சொன்னது ஒரு லெவல்னால் 3 months ஒன்ஸ் அங்கே ரிவைஸ் பண்ணிகிட்டே இருந்தாங்க. ஏன்னா அன்சர்டனிட்டி அதிகமாகிட்டே இருந்தது, சென்ட்ரல் பேங்க்ஸ் பை பண்ணிகிட்டே இருந்தாங்க. பட் இது கண்டினியூ ஆகுமான்னா ஆச்சுன்னா மற்ற அசட் கிளாஸஸ்லாம் இருக்காது. அண்ட் எல்லாமே ஒரு சைக்கிள் சொன்ன மாதிரி.
ஸோ அண்ட் ஸ்டாக் மார்க்கெட், இந்தியன் ஸ்டாக் மார்க்கெட் வந்து இந்த வருஷம் வந்து பர்ஃபார்மன்ஸ் லாஸ்ட் 1 இயரில் பார்க்கும்போது க்ளோஸ் டு 10% சிங்கிள் டிஜிட் தான். ஸோ நெக்ஸ்ட் இயர் வந்து அதே மாதிரி ஏர்னிங்ஸும் இப்போ ஸ்டெபிளைஸ் ஆகிடுச்சு, பிக்கப் ஆகும்னு தான் எதிர்பார்க்குறாங்க. ஜிஎஸ்டி கட்ஸு இது எல்லாமே பாசிட்டிவாக டிசம்பர் குவார்ட்டர்லேருந்து வரணும். அப்படி நடந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து எஃப்ஐஎஸ் பையிங்கும் வந்து மறுபடியும் வந்துச்சுன்னா டாலர் ஸ்ட்ரென்தனிங் ஆகும், ஆட்டோமேட்டிக்காக கொஞ்சம் சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இந்த ராலி கோல்டில் நடக்காது. எல்லாருமே வந்து போன 2-3 இயர்ஸ் இல்லை லாஸ்ட் 1 இயர் மாதிரி 2026 நடக்கும்னு நம்பி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாதீங்க கோல்டுன்னு சொல்லுவோம். இதில் ஒரு டெக்னிக்கலாக ஒரு பாயிண்ட் ஆட் பண்ண வரேன். எனி இண்டெக்ஸோ இல்லை கோல்டு ப்ரைஸோடைய சார்ட்டை எடுத்து பார்க்கும்போது இந்த 200 டே மூவிங் ஆவரேஜுக்கும் கரண்ட் ப்ரைஸுக்கும் உள்ள கேப் வந்து ரொம்ப அதிகமாக போயிட்டுருக்கு. ஸோ கோல்டு அண்ட் சில்வரில். ஸோ இப்போ இது மாதிரி இருக்கும்போது உடனே டெஃபினட்டாக வந்து இது ஒரு ஷார்ட் டேர்ம் ப்ரைஸ் கரெக்ஷனுக்கான வாய்ப்புகள் உண்டு. ஸோ சில்வர் சார்ட்லேயும் நமக்கு அதான் தெரியுது, கோல்டு சார்ட்லேயும் அதான் தெரியுது. இன்னொரு RSI ரிலேட்டிவ் ஸ்ட்ரென்த் இண்டிகேட்டரையும் பார்க்கும்போது ஹிஸ்டாரிக் ஹை லாஸ்ட் 20 இயர்ஸ் 25 இயர்ஸ் டேட் ஆகும்போது எப்பப்போலாம் வந்து இது 85 அந்த ரேஞ்சுக்கு போகும்போது கரெக்ஷன் வரும் அப்படிங்கிறது வந்து தெரியுது. ஸோ அதனால் வந்து கொஞ்ச நாளைக்கு வந்து ப்ரைஸ் சஸ்டெயின் ஆகலாம், டக்குன்னு ப்ரைஸ் கரெக்ஷன் வரும், அதுக்கப்புறம் டைம் கரெக்ஷன் வரும். ஸோ இதெல்லாம் நடந்து முடிக்கும், காலப்போக்கில் தான் வந்து இது தெரியும். ஸோ இப்போதைக்கு வந்து சேஸ் பண்ணாமல் சேஃபாக ப்ளே பண்ணுறது தான் நல்லது. சரி, இப்போது 80% ரிட்டர்ன்ஸ் அப்படின்னு நீங்கள் சொல்லியிருந்தீங்க, அது வந்து ஒரு பெரிய ரிட்டர்ன்ஸ். ஒரு 1 இயர் பீரியட் நம்ம எடுத்து பார்த்தோம் அப்படின்னா கண்ணுக்கு தெரிஞ்சு இங்கே எனக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது அப்படின்னு பார்க்கும்போது அந்த இடத்துலேருந்து தள்ளி இருக்கணுமா, இல்லை அதில் வந்து பார்ட்டிசிபேட் பண்ணணும்? இது முடிஞ்சிருச்சு, முடிஞ்ச பிறகு 80%. இப்போ நீங்கள் ஒரு 3 months முன்னாடி இல்லை 6 months முன்னாடி கேட்டிருந்தாலும் கண்டிப்பாக 80% வந்திருக்குமானா எந்த ஒரு அட்வைசராலையும் சொல்ல முடியாது, வாங்கிடுங்கன்னு சொல்லுவாங்க. பட் லாஸ்ட் 3-4 months-ஆக மியூச்சுவல் ஃபண்ட் மேனேஜர்ஸாக இருக்கட்டும், இல்லைனா பெரிய அட்வைசர்ஸ் எல்லாருமே வந்து அவங்களோட கோல்டு போர்ட்ஃபோலியோவை குறைச்சிக்கிட்டே வராங்க. ஏன்னா ஒரு பீக் போயிடுச்சு, இதுக்கு மேலே சஸ்டெயின் ஆகாது, இல்லை குறையும், கரெக்ஷன் வரும்னு அவங்க நம்ப ஆரம்பிச்சிட்டாங்க. இதே ஃபண்ட் மேனேஜர்ஸ், இதே அட்வைசர்ஸ் தான் 22, 23, 21 டைம்லைனில் கோல்டு வந்து ஒரு ரேலி ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லி போட்டது, வாங்க ஆரம்பிங்கன்னு சொன்னது. ஸோ அதனால தான் அந்த பாயிண்ட். ஏன்னா இவங்களுக்கு வந்து முன்னாடியும் தெரியும் அண்ட் எப்போ விற்கணும். ஏன்னா கரெக்டாக நம்மளால் சொல்ல முடியாது $4,500 போனால் குறையும் அப்படின்லாம் தெரியாது. கொஞ்சம் கொஞ்சமாக ஆடிக்கிட்டே அந்த ஸ்டாக் மார்க்கெட் அந்த சிக்னல்ஸை பார்ப்போம் இல்லையா, எங்கே ஆரம்பித்து இப்போ எவ்வளோ பேர் லாஸ்ட் 30 years டேட்டா பார்க்குறோம். அதே மாதிரி அந்த டேட்டா பார்க்கும்போது எக்ஸ்போனன்ஷியலாக தெரியும். பட் பிரித்து 1 year 6 months 3 months பார்த்தோன்னா நிறைய ஏற்ற இறக்கங்கள் இருக்கும், ECG மாதிரி. அந்த மாதிரி அவங்க பார்க்குறது வேல்யூவேஷன்ஸ் சஸ்டெயினபிளாக இருக்காதுன்னு அவங்க நம்புகிறாங்க. ஸோ அதனால் எல்லாருமே குறைச்சிட்டாங்க. இப்போ நம்ம ஒரு ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்க்கு எப்போவுமே ஸ்டாக் மார்க்கெட்டாக இருந்தாலும் சரி, கோல்டாக இருந்தாலும் சரி, ஏறின பிறகு தான் ஐயோ இவ்வளோ ஏறிடுச்சு. ரியல் எஸ்டேட்டும் அதான் சொல்லுவோம், ஐயோ இதை வாங்கியிருக்கலாம் 10 வருஷத்துக்கு முன்னாடி, 5 வருஷத்துக்கு முன்னாடி வாங்கியிருக்கலாம், அப்போ இவ்வளோ ரூபா தான் இருந்தது. அதுக்கப்புறம் கைட்லைன் வேல்யூ ஏற்றிருப்பாங்க, ஃபெசிலிட்டிஸ் கவர்மெண்ட் ஏதாவது ஆட் பண்ணியிருப்பாங்க, அப்போ டக்குன்னு வேல்யூ ஏறும், அப்போ நான் மிஸ் பண்ணிட்டேன். அதே தான் இங்கேயும் நடக்குது. ஸோ நீங்கள் ஃபெஸ்டிவல்ஸ் மற்ற விஷயத்துக்கு நீங்கள் வாங்குறத ஒன்றுமே அவாய்ட் பண்ண முடியாது. 10 கிராம் வாங்குகிற இடத்துல 5 கிராமோ 3 கிராமோ வாங்கிக்கலாம். இன்வெஸ்ட்மெண்ட் ஆங்கிளில் வாங்க போகிறீங்க அப்படின்னா வெயிட் பண்ணுங்கள், ஹோல்ட் பண்ணுங்கள், அவ்வளோதான். மற்றபடி அகெயின்ஸ்ட் கோல்டு கிடையாது. எப்படி ஒரு அசட் கிளாஸ் ஸ்டாக்குக்கு இப்போ வாங்காதீங்கன்னு சொல்லுவோமோ, ரியல் எஸ்டேட் இந்த இடத்துல வாங்கினா யூஸ் இல்லை, அதிகமாகிடுச்சு, இங்கே வாங்குறத விட இந்த ஏரியாவில் வாங்குங்கன்னு சொல்லுவோமோ, அதே மாதிரி அசட் டைவர்சிஃபிகேஷன், அசட் அலோகேஷனில் இப்போதைக்கு கோல்டு ட்ரிம் பண்ணிவிட்டு எங்கே கம்மியாக இருக்கோ அங்கே போடுங்கன்னு சொல்கிறது தான் எந்த ஒரு நல்ல அட்வைசர்ஸும். ஸோ நீங்கள் யாராவது எந்த நல்ல அட்வைசர் கேட்டாலும் இந்த பாயிண்ட்டை கண்டிப்பாக இந்த டைமில் சொல்லுவாங்க. ஸோ இப்போ நீங்கள் சொல்கிறத வச்சு பார்க்கும்போது நமக்கு ஒரு க்ளூ என்ன அப்படின்னா, இந்த விஷயங்களை முன்னாடியே தெரிஞ்சவங்க இப்போது தங்கத்தில் குறைக்க ஆரம்பிச்சிருக்காங்க. ஃபண்ட் மேனேஜர்ஸ் அப்படிங்கிறவங்க தங்கத்திலேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக வெளியில் வர ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். அந்த எக்ஸ்போஷர் ரெடியூஸ் பண்ணிக்கிறோம். நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்கு வந்து ஒருத்தர் ₹1,00,000 தங்கத்தில் முதலீடு போட்டிருக்காரு, இப்போ அது வந்து ஒரு 2.5 லட்சம் ஆகிடுச்சு, இல்லை 3 லட்சம் ஆகிடுச்சுன்னா இதே மாதிரி எப்போ பார்த்தாலும் வாழ்க்கையில் வந்து நடக்காது. ஸோ அப்போ வந்து தன்னுடைய எக்ஸ்போஷர், அந்த ப்ராஃபிட் போர்ஷனை வந்து ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். ஸோ எக்ஸிட் இஸ் மோர் இம்பார்ட்டன்ட் தேன் இன் என்ட்ரி எனி அசெட். ஸோ இப்போ வந்த லாபத்தை வந்து விட்டுறக்கூடாது. ஸோ அப்போ வந்து எக்ஸ்போஷர் ரெடியூஸ் பண்ணிவிட்டு அடுத்து ஆல்டர்னேட்டிவாக எது சீப்பாக இருக்கோ, ஸோ இப்போ வந்து இண்டெக்ஸ் வந்து நிஃப்டி லார்ஜ் கேப் வந்து சீப்பாக இருக்குன்னா நம்ம கொஞ்சம் அங்கே அலோகேட் பண்ணிக்கலாம். ஸோ அப்போ அடுத்த சைக்கிளில் வந்து நம்ம இதுக்கு ஒரு வாய்ப்பை நம்ம எதிர்பார்த்துருக்கலாம். ஸோ இப்போது யங்ஸ்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு ரன்னில் கோல்டு பீஸ், சில்வர் பீஸில் முதலீடு பண்ணவங்க நிறைய பேர். இப்போ அவங்க வந்து என்ன பண்ணணும்? நீங்கள் சொன்ன மாதிரி ப்ராஃபிட் கொஞ்சம் வந்திருக்கு, அதை வெளில எடுத்துடணுமா, இல்லை இருக்கட்டும் அப்படின்னு கண்டினியூஸாக வச்சுக்கிட்டுமா? அசட் அலோகேஷன் பாயிண்ட் ஆஃப் வியூவில் மூவ் பண்ணுறது நல்லது. ஏன்னா ரிட்டர்ன்ஸ் பார்த்துட்டிங்க. இப்போது எப்படி நிஃப்டி சில பேர் ஆரம்பிக்கும் போதே கோல்டு பீஸ், எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர் வந்து அவங்க கோல்டை பற்றி நிறைய வீடியோ பார்த்துட்டு அவங்க ஆஃபீஸில் இருக்கவங்களுக்கு கோல்டு பீஸில் நான் மந்த்லி ஒரு அமௌண்ட்டு, சின்ன அமௌண்ட்டு தான்,
அதில் மட்டும்தான் நான் போடுவேன். போட்டே ஆகணும். டிமேட் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பீஸை ஓப்பன் பண்ண சொல்லியிருக்காங்க. சரி, அவங்களே பண்ணுறாங்கன்னா பண்ணிக்கோங்க, நல்ல விஷயம் தானே. ஏன்னா லாங் டேர்மில் ஒரு நல்ல ரிட்டர்ன்ஸ் ஏதோ ஒன்று இருக்கும் கண்டிப்பாக அப்படின்னு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் அது வந்து கண்டினியூ பண்ணிக்கலாம். பட் ஆஸ் அன் இன்வெஸ்டர் நீங்கள் உள்ளே போட்டிங்க, இன்னொருத்தர் வந்து 23ல் வந்து 10 லட்ச ரூபா போட்டார். சார் தெரியாமல் போட்டேன், ஆனால் இவ்வளோ வரும்னு எதிர்பார்க்கல, ஆல்மோஸ்ட் 20க்கு மேலே ஆயிடுச்சு இப்போ அப்படின்றான். ஏன்னா 100% ரிட்டர்ன்ஸ் கண்டிப்பாக இருக்குது. ஸோ அந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் பார்த்தவங்க ஒன்று அந்த கேபிட்டல் டபுள் ஆனதில் 50% எடுத்து எந்த அசட் கிளாஸ், ஈக்விட்டியோ இல்லை உங்களுக்கு நல்ல ரியல் எஸ்டேட் இடம் இருக்குன்னா அங்கேயோ இல்லை எங்கேயாவது மூவ் பண்ணுறது நல்லதுன்னு சொல்லுவோம். அசட் அலோகேஷன். அண்ட் இப்போ ஒரு ஃபினான்ஷியல் கோல் இருக்குது, அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் எம்எஃப்லேயோ இல்லைனா ஸ்டாக்லேயோ எதில் வேணால் மூவ் பண்ணிக்கலாம். ஸோ தட் ப்ராஃபிட் வந்து நம்ம எக்ஸிட், சார் சொன்ன எக்ஸிட் தான். எல்லாருமே ஸ்டாக் மார்க்கெட்டில் கேட்குறது எக்ஸிட் சொல்ல மாட்டேறீங்க யாரோன்னு. ஸோ அசட் கிளாஸாக இருந்தாலும் என்ட்ரி எக்ஸிட் கரெக்டாக இருந்ததுன்னா நமக்கு வந்து அதிக ரிட்டர்ன்ஸில் வெளியில் வரலாம். அது இப்போ பண்ணக்கூடிய அளவில் கோல்டில் விசிபிளாக எல்லாருக்கும் புரிகிற மாதிரி இருக்குன்னு சொல்லுவோம். இன்னொன்று வந்து சில்வரில் வந்து பார்த்திங்கன்னா ஃபிசிக்கல் சில்வருக்கும் பேப்பர் சில்வருக்கும் கேப்பு நிறையா இருக்குது. இப்போ ரீசெண்டாக கூட பார்த்தீங்கன்னா அந்த கேப் ரொம்ப அதிகமாக இருந்து அதுக்கப்புறம் அந்த ப்ரைஸ் கரெக்ஷன் இருந்து இப்போவுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா நிறையா இடிஎஃபோடைய ஒரு டாப் 10 ETF நீங்கள் போட்டிங்கன்னா முதல்ல இருக்கிற இடிஎஃபோட ப்ரைஸுக்கும் 10வது இருக்கிற இடிஎஃபோட ப்ரைஸுக்கும் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைஸ் டிஃப்ரென்ஸ் இருக்குது. அதனால் ஃபிசிக்கல் சில்வர் வந்து கம்மியாக இருக்குது, பேப்பர் சில்வர் வந்து அதிகமாக இருக்கமாக இருக்குது. ஸோ அதனால் இந்த மாதிரி ப்ரைஸ் கரெக்ஷன் இருக்கும்போது ஸோ இப்போ ஃபிசிக்கலாக நீங்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா நீங்கள் கோலப்பட தேவையில்ல, உங்கள்கிட்ட இருக்குது. உடனே நாளைக்கு இந்த கேப் வந்து சரியாக ஃபில் ஆகலை அப்படின்னா பேப்பர் சில்வருடைய ப்ரைஸ் வந்து பயங்கரமாக வந்து கிராஷ் ஆகும். ஸோ இது வந்து இருக்குது. அதே மாதிரி கேஷ் கொடுத்து சில்வர் கோல்டு வாங்குறவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா டிமாண்ட் இருக்கிறதுனால செல்லர்ஸ் வந்து ஹையர் ப்ரைஸில் வந்து செல் பண்ணுறாங்க. ஸோ அவங்களுக்குலாம் பாதிப்பு வரும். ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு பீக் டயத்தில் அவங்களுடைய ப்ராஃபிட் போர்ஷனை ப்ரொடெக்ட் பண்ணிக்கிறது தான் நல்லதே தவிர அதுதான் அவங்களுக்கு சேஃப்டி. ஸோ டிஜிட்டலாக இன்வெஸ்ட் பண்ணுறவங்க ஸோ இந்த ஆங்கிள்லேயும் யோசிக்கணும். ஃபிசிக்கல் கோல்டோட விலையும் டிஜிட்டலாக நம்ம இன்வெஸ்ட் பண்ணுறதுனுடைய விலையோட டிஃப்ரென்ஸ் எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறத வந்து பார்த்துக்கணும் இல்லையா சார்? இப்போது 1 லட்சம் ரூபாய் அதுதான் வந்து டாக் ஆஃப் த டவுனாக இருக்குது. இந்த 1 லட்சம் அப்படிங்கிற ப்ரைஸ் குறையிறதுக்கு வாய்ப்பு எவ்வளோ இருக்கும், நம்ம குறையும்னு எதிர்பார்க்கலாம்? என்னுடைய கணிப்பு வந்து எப்படின்னா $3500 வந்துச்சுன்னு சொல்லி சொன்னால் 9500லேருந்து 10,000க்குள்ளார வந்து கிராம் வந்து செட் ஆகிடும். ஓகேவா? வரணும். ஸோ வந்து அதுதான் வந்து ஒரு $10,000 ரவுண்டாக கூட நீங்கள் வச்சுக்கோங்களேன். ஸோ வந்து அதனால் இப்போ $4,280 இப்போ இருக்குது டாலர் டேர்ம்ஸில். வந்து ஏற்கனவே வந்து $3,980 வந்தது. அது வந்து பீக்லேருந்து 10% கரெக்ஷன் எக்ஸாக்டாக நடந்தது. ஸோ இப்போ வந்து ஒரு ஃபியூ பர்சன்டேஜ் வந்து பவுன்ஸ் பேக் ஆகிருக்கு. அதனால் திருப்பி இது வந்து கீழே போகிறதுக்கு வாய்ப்புகள் வந்து இருக்குது. அதனால் போச்சுன்னா 10,000 அரௌண்டு வந்து வரும். கொஞ்ச நாளைக்கு வந்து அப்படியே தான் இருக்கும். லாங் ரனில் நான் எதிர்பார்க்கறது 6,000 கூட வந்து போகலாம். ஏன்னா 50 வருஷத்துக்கு ஹிஸ்ட்ரி எடுத்து பார்க்கும்போது ஒரு ரேலி ஒரு ஃபேஸில் ஸ்டார்ட் ஆச்சுன்னா மினிமம் வந்து 6 டைம்ஸு ரேலி கொடுத்துருக்கு, 8 டைம்ஸ் ரேலி கொடுத்துருக்கு. ஸோ அந்த மாதிரி இந்த தடவை வந்து அந்த மாதிரி கொடுக்கல. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 1.5 டைம்ஸ் தான் இப்போ வந்து ரேலி கொடுத்துருக்கு. ஸோ அதனால் வந்து கீழே இறங்குறதுக்கு வாய்ப்புகள் உண்டு. அதனால் 10,000 என்னுடைய பேஸாக நான் வச்சுக்கிறதுக்கு நான் எதிர்பார்க்குறேன். இப்போது 12,000 தாண்டி இருக்கிறது கண்டிப்பாக 10,000 ரூபாய் வரைக்கும் வரலாம் அப்படின்னு சொல்கிறீங்க. நம்ம வந்து தங்கம் வெள்ளி பற்றி ஏன் இவ்வளோ பேசுகிறோம் அப்படின்னா, இன்னும் முதலீடு அப்படிங்கிற செக்மெண்ட்டுக்குள்ளே போகாத நிறைய பேருடைய ஈஸி சாய்ஸாக வந்து தங்கமும் வெள்ளியும் இருக்குது. எனக்கு இன்னும் அதெல்லாம் எதுவுமே தெரியல. பட் இப்போ எனக்கு தெரிஞ்சதில் நான் முதலீடு பண்ணுறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க அவங்களோட முதலீடை ஸ்டார்ட் பண்ணிக்கிட்டு இருக்கலாமா தங்கம் வெள்ளியில்? எப்படின்னா ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனால் ஒரு அசெட்டில் வந்து ஒரு இன்வெஸ்டராக ஒருத்தவங்க இருக்கிறாங்க அப்படின்னா 10 இயர்ஸ் அவங்க இருக்கணும். அதுக்கு பேர் தான் இன்வெஸ்டர். ஸோ வந்து இப்போ வந்து கோல்டு வந்து சில்வர் ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா 12 வருஷத்துக்கு ரிட்டர்ன் இல்லாமல் இருந்தது. அதுக்கு முன்னாடி 28 வருஷம் ரிட்டர்ன் இல்லாமல் இருந்தது. ஸோ அப்போ வந்து ஒரு சைக்கிள் வந்து சேஞ்ச் ஆகும்போது அடுத்த ஒரு 10 வருஷத்துக்கு அவங்களுக்கு ரிட்டர்ன் இல்லைன்னு வச்சுப்போம் ஒரு எக்ஸாம்பிளுக்கு. அப்போ டிசப்பாயிண்ட் ஆவாங்க. ஸோ அப்போ வந்து ஒரு முதலீட்டாராக நீண்ட காலம் இந்த டயத்தில் என்ட்ரார் அவங்க அடுத்த ஒரு 10 ஆண்டுகள் அடிப்படையில் இந்த அசெட்டை ஹோல்டு பண்ணால் மட்டும்தான் ரியல் ரிட்டர்ன் அப்படிங்கிறத அவங்க பார்க்க போகிறாங்க. இப்போ நடந்த மாதிரி கண்டிப்பாக திருப்பி நடந்துக்கிட்டே இருக்காது. அப்போனா யாருமே எந்த பிஸ்னஸும் பண்ண தேவையில்லை. எல்லோரும் காசை கொண்டு தங்கத்துலேயும் வெள்ளிலையும் போட்டுட்டு கையை கட்டிட்டு உட்காந்துருக்கலாம். ஸோ இதிலே ரிட்டர்ன் வருது, நம்ம ஏன் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டு அப்படின்னு அந்த அடிப்படையில் அவங்க திங்க் பண்ணலாம்ல. ஸோ லாங் டேர்ம் இன்வெஸ்டர் தான் நானும் சொல்லுவேன். ஏன்னா ஷார்ட் டேர்மில் நெக்ஸ்ட் 2 இயர்ஸில் 3 இயர்ஸில் ரிட்டர்ன்ஸ் எக்ஸ்பெக்ட் பண்ணாதீங்க. ஏன்னா எப்போது ஸ்டாக் மார்க்கெட் ராலி கோவிட்லேருந்து நெக்ஸ்ட் 3 இயர்ஸில் ஆல்மோஸ்ட் 30%லாம் ரிட்டர்ன்ஸ் கொடுத்தது. சிஏஜிஆரே வந்து 3 இயர்ஸ் 4 இயர்ஸ்க்கு 25-30% ரிட்டர்ன்ஸ் பார்த்தோன்னே அடுத்த 3 இயர்ஸ்க்கு இந்த மாதிரி ரிட்டர்ன்ஸ் வருமானு நிறைய பேர் கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. அந்த மாதிரி ஒரு ஃபண்டோ இல்லை ஸ்டாக்கோ ஏதோ ஒன்று கொடுங்கன்னு கேட்டாங்க. பட் ஆனால் அடுத்த 2 இயர்ஸ் 24-25 முடிகிற ஸ்டேஜில் லாஸ்ட் 1.5 வருஷத்தில் யார் எஸ்ஐபி ஸ்டார்ட் பண்ணாங்களோ அவங்க நெகட்டிவாக இருக்கே, ஃப்ளாட்டாக இருக்கே, நான் மாற்றட்டுமா அப்படின்னு கேட்குறாங்க. என்னென்னா எல்லா ஃபண்ட்ஸும் இப்போ அந்த லெவலில் தான் இருக்குது. நிறைய ஸ்டாக்ஸ் வந்து
நாட் ஈவன் 5 to 10% ரிட்டர்ன்ஸில் இருக்குது. ஸோ லாங் டேர்முக்கு நீங்கள் கண்டினியூ பண்ணலாமான்னா கண்டினியூ பண்ணுங்கன்னு சொல்லுவோம். நான் ஏன் போன ரிட்டர்ன்ஸ் இந்த 2 இயர்ஸில் வரலன்னா அப்படி தான் அசட் கிளாஸ் பிஹேவ் ஆகும். ஸோ 3-4 இயர்ஸ் கண்டினியூஸாக ஏறிச்சுன்னா அடுத்த 2 இயர்ஸ் குறையும், அதுக்கப்புறம் ஏறும். ஸ்டாக் மார்க்கெட்டும் அப்படி தான் இருக்கும். ஸோ கோல்டு சில்வர் பொறுத்த வரைக்கும் அதே மாதிரி தான். ரேலி ஆயிடுச்சு, சொன்ன மாதிரி கொஞ்சம் புல் பேக்ஸ் இதெல்லாம் நடந்து அதுக்கப்புறம் தான் அடுத்த ரேலி வரும். ஸோ வெயிட் பண்ணுறது நல்லது. இப்போ என்ட்ரு ஆனிங்கன்னா அடுத்த 10 இயர்ஸ் 5 to 10 இயர்ஸ் மினிமம் இருக்கும். சரி, இப்போ வந்து விலை குறையும், கண்டிப்பாக வந்து இவ்வளோ ப்ரைஸ் ஏறினது கண்டிப்பாக குறையும் அப்படின்னு சொல்கிறீங்க. நடுவில் இந்த மாதிரி ஒரு சின்னதாக வந்து ஒரு கொரெக்ஷன் வந்து இருந்தது, விலை வந்து குறைஞ்சது. இப்போ திரும்பி வந்து விலை ஏற்றம் அப்படிங்கிறது டெய்லி பார்க்குறோம், 1 lakh அப்படிங்கிறத கிராஸ் பண்ணதை பார்க்குறோம். இந்த விலையேற்றத்துக்கு வந்து காரணம் என்ன? இப்போது சமீபமாக நடந்துட்டு இருக்கிற ஏதோ ஒரு விஷயம் நீங்கள் வந்து ஒரு விஷயம் இல்லாமல் இந்த ஏற்றம் அப்படிங்கிறது இருக்காது இல்லையா? ஸோ அதுக்கான காரணம் புதுசாக எந்த காரணங்களும் வந்து இந்த விலையேற்றத்துக்கு வந்து இப்போ ரீசெண்டாக வந்து நமக்கு வந்து சேரலை. ஏற்கனவே இப்போ கணேஷ் சொன்ன மாதிரி இப்போ நம்மளுடைய டாரிஃப் டீல் வந்து இப்போ த்ரூ ஆச்சுன்னு சொல்லி சொன்னால் அது வந்து நம்மளோட எக்கனாமியில் ஒரு சேஞ்சஸை கொண்டு வரலாம், ஈக்விட்டி வந்து ஸ்ட்ரென்த் ஆகலாம். எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் வெர்சஸ் யூஎஸ் மார்க்கெட் இன் டர்ம்ஸ் ஆஃப் டாலர் டர்ம்ஸில் பார்க்கும்போது எமர்ஜிங் மார்க்கெட்ஸ் வந்து ரொம்ப சீப்பாக இருக்குது. ஸோ இப்போ இந்த மாதிரி ஃபேக்டர்ஸ் வந்து மாறும்போது என்ன ஆகும்னா, ரீட்டைல் இன்வெஸ்டர்ஸ்லாம் நம்மலாம் வந்து ஒன்றுமே கிடையாது. இன்ஸ்டிடியூஷன் பிளேயர்ஸ் வந்து தே நோ ஹவு டு மூவ் த மணி ஆல்வேஸ் மூவ் ஃப்ரம் ஒன் அசட் டு அனதர் அசட். ஸோ வந்து அவங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போ ரீசெண்டான ஸ்பெசிஃபிக்கான காரணங்கிறது ஒன்றும் வரலை. ஒரு 10% கரெக்ஷன் நடந்தது, லைட்டாக பவுன்ஸ் பேக். ஸோ அதுதான் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூ. பெரிய வேலிட் பாயிண்ட்டாக ஒரு மைக்ரோ அண்ட் மேக்ரோ எக்கனாமிக் ஃபேக்டர்ஸில் வந்து எந்த பெரிய பாயிண்ட்டும் வந்து தேவை. This festive season, travel the world with Grand Royal Tours. அழகு தரும் மூலிகைகள், ஆரோக்கியம் தரும் மருத்துவர்கள். டாக்டர் ஸ்ரீவர்மாஸ். அடையார் ஆனந்த பவன் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் மற்றும் A to B வெஜ் ரெஸ்டாரண்ட். உங்கள் பசியார எங்கள் ருசி பேசும்.